ட்ரம்ப் அவர்கள் வெனிசுலாவை ஏன் அடிக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெனிசுலா வழி தான் போதைப்பொருள் எல்லா நாடுகளுக்கும் போகுது, அமெரிக்காவுக்கும் போகுது. எனவே வெனிசுலாவில் இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்தை நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் தான் வெனிசுலாவை சுற்றி அமெரிக்கா அவங்களுடைய கப்பற்படையை நிப்பாட்டி வச்சாங்க. ஸோ அமெரிக்க அதிபருடைய நோக்கம் என்ன? உலக நாடுகளிடம் இந்த மாதிரியான போதைப்பொருள் அப்படிங்கிறது கம்மியாகணும், வெனிசுலா அந்த போதைப்பொருளை பரப்பி வருகிறது, அதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். பட் உண்மையாகவே இதுதான் அவருடைய ஆழ்மனதில் இருந்தது என்றால், ஒரு மனுஷன் 43-45 வருஷம் அமெரிக்காவினுடைய ஜெயிலில் இருக்கார். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் கொக்கைன் அப்படிங்கிறத அவங்களுடைய நாட்டுக்கு அனுமதி கொடுத்தவர். இது கள்ளத்தனமாக வரலாம், அதுக்கான ரூட்டெல்லாம் நான் போட்டுத்தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான தண்டனை பெற்ற ஒரு நபருக்கு இப்போது மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். போதைப்பொருளே வேண்டாம், போதைப்பொருள் இந்த நாடு தான் இங்கே அனுப்புது அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டையே அழிக்க துடிக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் அவங்க நாட்டுக்குள்ளே போதைப்பொருளை கடத்திய ஊழல் மிக்க ஒரு நபருக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, ட்ரம்ப் அவர்களுடைய அந்த அரசியல் இல்லாட்டி அவருடைய இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிகிறது. இதை இன்னைக்கு பலரும் விமர்சித்து வருகிறார்கள். இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள், இங்கே நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஊழல் அப்படிங்கிறது நம்ம ஊர்லேயோ இல்லாட்டி பக்கத்து நாட்டிலையோ இங்கே மட்டும் கிடையாதுங்க, உலகம் முழுவதுமாகவே ஊழல் அப்படிங்கிறது இருக்குது. பெல்ஜியத்தை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஃபார்மர் ஹையர் ஒஃபிஷியல் ஒருத்தரை இன்றைக்கி டீடைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃப்ராடு வேலையில் ஈடுபட்டாருப்பா, அதனால தான் அவரை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் பெல்ஜியம் அரசாங்கம் சொல்லுது. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஹையர் ஒஃபிஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரே ஃப்ராடு வேலையை செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பெல்ஜிய அரசாங்கம் சொல்லியிருப்பது, இன்னும் எத்தனை பேருடா இந்த ஊழல் அப்படிங்கிறதுல ஊறி போயிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக விட்கோஃப் அவர்கள். விட்கோஃப் அப்படிங்கிற பெயரை கேட்டாலே இன்றைக்கி அரபுலக நாடுகளாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பயப்படுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். விட்கோஃப் அப்படிங்கிறவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வாய் மாதிரி. எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தணுமோ அந்த இடத்துக்கெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக விட்கோஃபை அனுப்பி வைப்பார். இப்போ விட்கோஃப் அந்த நாட்டுக்கு போ, 2 நாட்டுக்கு இடையே பிரச்சனை இருக்குது, முடிச்சு வச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே விட்கோஃபும் கிளம்பி போவார். அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துவார், மிரட்டுவார், இல்லை கொஞ்சுவார், ஏதாவது ஒன்று செஞ்சு அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டு வந்து விடுவார். அப்படிப்பட்ட விட்கோஃப் அவர்கள் தான் புட்டின் அவர்கள் கூடயும் புட்டின் அவர்களுடைய நண்பர்கள் கூடயும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதன் அடிப்படையில் தான் பீஸ் பிளான் 28 பாயிண்ட் பீஸ் பிளான் அப்படிங்கிறத அமெரிக்கா உருவாக்கியது. அதனால தான் அமெரிக்கா ஒரு விஷயத்த சொன்னாங்க, அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க, ரஷ்ய மொழி பேசக்கூடிய ஒரு நபர் இந்த பீஸ் பிளான் உருவாக்கும் போது விட்கோஃப் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்காங்க. ஸோ ரஷ்யாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எகெயின் விட்காஃபும் புட்டின் அவர்களும் இப்போது பேசிக்கொள்ளப் போகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போ ஏன்பா பேசிக்கொள்ளப் போகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த நேரம் இவங்க 2 பேரும் பேசிக்கொள்வது, உக்ரைன் இந்த பீஸ் பிளானை பற்றி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. எங்களுடைய இடத்தை இழக்க முடியாது, அமெரிக்கா அதை கன்சிடர் பண்ணணும், எங்களுடைய இடத்தை இழக்காமல் ரஷ்யா எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், அதன் பிறகு இந்த பீஸ் பிளானை பற்றி அதிகமாக நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் கொஞ்சம் சஜஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த சஜஷன்ஸ் பற்றியும் புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா உருவாக்கின பீஸ் பிளானுக்கே ஓகே சொல்லியிருந்தாலும் எகெயின் இதை பற்றியான டிஸ்கஷன் நடத்துவதற்கு தான் விட்காஃப் அவர்கள் ரஷ்யாவுக்கு வரப்போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததான் இம்ரான்கான் அவர்கள் இறந்துட்டாரா, உயிரோடு இருக்காரா, அவருடைய ஹெல்த் எப்படி இருக்குது, அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறதுலாம் எல்லோருக்கும் பெரும் கேள்வியாக இருந்துச்சு. ஏகப்பட்ட மீடியாக்கள், அதுவும் குறிப்பாக இந்திய மீடியாக்கள் இம்ரான்கான் அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறத பரப்பி விட்டார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை பாகிஸ்தான் கொடுத்திருந்தாலும் அந்த நியூஸ்க்கான சோர்ஸ் பாகிஸ்தான் தான் என்பதையும் பாகிஸ்தான் மறுக்கவில்லை. ஸோ இம்ரான்கான் அவர்களை அவருடைய அந்த செல்லிலேயே போய் பார்ப்பதற்கு இம்ரான்கான் அவர்களுடைய சகோதரிக்கு அனுமதி கிடைக்குது. நேரடியாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய இம்ரான்கான் அவர்களை சந்தித்த பிறகு அவங்களுடைய சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, இம்ரான்கான் அவர்கள் பாடி வைஸில் ஹெல்த் வைஸில் ரொம்ப வெல்பீயிங்காக இருக்கார், நல்லா இருக்கார், எந்த டவுட்டும் வேண்டாம். பட் அவர் தனிமையாக இருக்கிறார், யாரும் அவர் கூட பேசக்கூடாது, அவரும் யார் கூடயும் பேசுகிறதுக்கான வாய்ப்பை அங்கே இருக்கக்கூடிய ஜெயிலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டுக்காங்க, தரமாட்டுக்காங்க. அதனால் அவர் ரொம்ப கோபத்தில் இருக்கார். அந்த கோபம் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு எப்படி நல்ல வழி பிறக்கப் போகிறது அப்படிங்கிற கோபமும் அதை கெடுக்கக்கூடிய நபர்கள் மீதான கோபமும் தானே தவிர பொதுமக்கள் மீதோ பிற நபர்கள் மீதோ அந்த கோபம் கிடையாது. ஸோ இம்ரான்கான் அவர்களுடைய கோபம் இப்போ ஊழல் செய்திருக்கக்கூடிய ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்களுடைய அரசாங்கத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இம்ரான்கான் அவர்களுடைய சகோதரி இன்னைக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள்.
ஸோ இப்போ நான் சொல்கிறேன், இம்ரான்கான் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபிசிக்கலி ஹீ இஸ் வெரி வெல், பட் மென்டலி அவர் அஃபெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் அவரை தனி சிறையில் போட்டு மிகப்பெரிய அளவில் அவருடைய மனநிலைமை பாதிக்கிற மாதிரியான பல செயல்களையும் செய்து வருகிறது. அடுத்ததா, அமெரிக்கா உருவாக்கின பீஸ் பிளானை கெடுப்பதற்கு யாராவது ட்ரை பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. அவங்களும் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை புட்டின் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ரஷ்யா உக்ரைனுக்கு இடையே ஏற்பட்ட பீஸ் அப்படிங்கிறதை சீர்குலைப்பதற்காகவே அங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஐரோப்பிய ஒன்றிய நாடு எங்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நாங்களும் திருப்பி அதே மாதிரியான யுத்தத்தை தேர்ந்தெடுப்போம். ஐரோப்பிய ஒன்றியத்தை தாக்குவதற்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம், வச்சு செஞ்சு விட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற தகவலை இன்று புட்டின் அவர்கள் ஒஃபிஷியலாக அறிவித்திருக்கிறார். புட்டின் அக்யூசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, யூரோப்பியன் ஆஃப் அந்த அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையை சீர்குலைத்ததே ஐரோப்பிய ஒன்றியம் தான் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் பிலீவ் பண்ணுறாரு புட்டின் அவர்கள். இன்றைக்கி டென்மார்க்கில் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட் என்னென்னா, உக்ரைன் இனி டென்மார்க்குள்ளேயே ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை தொடங்கி அப்படி தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை உக்ரைனை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நாட்டோ நாடான டென்மார்க்கில் இப்போது நாட்டோவினுடைய நாடு இல்லாத உக்ரைனுக்கான இந்த உதவி அப்படிங்கிறது சீக்கிரமாக நாட்டோ நாடுகளுடைய பட்டியலில் உக்ரைன் சேர்ந்துவிடும் அப்படின்னும், உக்ரைனுக்கு நாட்டோ நாடுகள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இதுதான் அப்படிங்கிறதையும் பறைசாற்றுவதாக இருக்கிறது. அப்போ நாட்டோ செஞ்சால் தப்பு, இனி ரஷ்யா இதற்கு எதிராக என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வரப்போகிறார். டிசம்பர் 4-5 தேதிகள் அவருடைய வருகை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னென்ன பேச போறாங்க, எப்படி பேச போறாங்க அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் விவரத்தை நேற்று தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருந்தோம். அப்படிப்பட்ட புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்போ இந்தியாவுக்கு தேவையான சில முக்கியமான முடிவுகளை ரஷ்யா எடுத்திருக்கிறது. மிலிட்டரி சம்பந்தப்பட்ட ஒப்பந்தமாக இருக்கட்டும், அந்த ஒப்பந்தத்துக்கு இப்போது ரஷ்யா தலை சாய்த்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. போப் லியோ அவர்களை பொறுத்த வரைக்கும் லெபனனில் நடக்கக்கூடிய யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கார். லெபனனில் ஏகப்பட்ட போராட்ட வீரர்களும் இராணுவ வீரர்களும் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னும், இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நாடுகள் உடனடியாக அவங்களை கொள்வதை நிறுத்த வேண்டும் அப்படின்னும், சமாதானம் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லியும் போப் லியோ அவர்கள் இன்று அவருடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார். சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ரோபோட்டை டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 22லேருந்து 26 மணி நேரம் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி லூம் M9 ஸ்ட்ரைக் அண்ட் ரெகனைசன்ஸ் UAV அப்படிங்கிறத இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னும், கம்பேரிட்டிவ்லி ஜெரான் ஆர் சாஹித், கம்பேரிட்டிவ்லி இது வந்து சாஹித் இல்லாட்டி ஜெரான் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரோன் வகையை சார்ந்தது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ சீனாவை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அவங்களுடைய ட்ரோன் மேனுஃபேக்சரிங்லேருந்து அவங்களுடைய அடுத்த கட்ட டெக் மேனுஃபேக்சரிங் வர ஏகப்பட்ட விஷயங்களை நிறைய டெஸ்ட் செஞ்சு பார்க்குறாங்க. அதில் ஒரு டெஸ்ட்டாக இதை நம்ம பார்த்துடலாம். காசா பகுதியிலிருந்து இதுதான் இஸ்ரேலுடைய ஹாஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேருடைய எலும்பு துண்டு ரிமைன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இஸ்ரேல்கிட்ட யார் கொடுத்தாங்கன்னா ஹமாஸ் கொடுத்தாங்க. அப்படி ஹமாஸ் கொடுத்த அந்த ரிமைன்ஸில் இருப்பது காசாவிலிருந்து இல்லாட்டி அந்த டைமில் கடத்தி செல்லப்பட்ட இஸ்ரேலியர்கள் கிடையாது, இது வேறு யாருக்கே உடலை எடுத்து இதுதான் அவருடைய உடல், இது இவருடைய உடல் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறது ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்று இஸ்ரேல் வைத்திருக்கிறார்கள். ஸோ இஸ்ரேல் ஹமாஸினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத யாராலையுமே இன்னும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. புட்டின் அவர்களுடைய கப்பற்படைக்கு எதிராக உக்ரைனுடைய தாக்குதல் இன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக இருந்ததாகவும், பிளாக் சீல இனிமே உக்ரைன் அவங்களுடைய கப்பலை செலுத்த வேண்டும் என்றால் அதற்கு புட்டின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வரி விதிக்கப் போகிறார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 900க்கும் அதிகமான மனிதர்களை காணவில்லை அப்படிங்கிற ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இலங்கை அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. இலங்கையில் இந்த மாதிரி வெள்ளம் புயல் காரணமாக தனி வீடுகளில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை ஏர்லிஃப்டிங் வழியாக காப்பாற்றுவதும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் இலங்கை காண்பித்த இந்த புயலின் வேகத்தை சமாளிப்பதற்கு மக்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 5 நாட்கள் விடுமுறை தினமாக இருந்தால் அமெரிக்காவில் மட்டுமே செலவு செய்யப்பட்ட தொகையின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 44 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்த 44 பில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியாவில் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலை சுற்றி கீழே விழுந்துடாதீங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே இதுவரையிலும் இல்லாத அளவுக்கான நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறது இலங்கையில் நடந்த அந்த ஒரு பேர் ஆபத்து தான். இதனால் ஏற்பட்ட பலி எண்ணிக்கை 1000க்கும் அதிகமாக மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் நேச்சுரல் டிசாஸ்டரில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இப்போ பல பகுதிகளும் பாதிப்படைந்து வருகிறது என்பது உண்மைதான். அசர்பைஜான் மற்றும் அதர் செக்யுலார் முஸ்லீம் நாடுகள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இஸ்ரேல்
தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கக்கூடாது, உலக அளவில் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கு கொஞ்சமாக ஆதரவுடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டை வைக்க போகிறாங்க. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. காசா பகுதிகளில் நீங்கள் ஏற்படுத்தின அந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணணும். அப்படி கண்டினியூ ஆகலைன்னா கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி இன்று மிரட்டலை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.